பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த இயேசு அவர் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி தடையில்லாமல் செய்யப்படுகின்றதோ அதே வண்ணமாக பூமியிலே உம்முடைய சித்தம் தடையில்லாமல் நிறைவேறுவதாக. அல்லேலூயா. என்னிலே உம்முடைய சித்தம் தடையில்லாமல் நிறைவேறுவதாக என்று சொல்லி பிரார்த்திக்க, ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய தேவன் வலியுறுத்தினார். காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான ஒரே ஒரு இடம் மனிதனை அல்லாமல் வேறொன்று இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாயிருக்கின்ற ஒரே ஒரு இடம் மனிதனும் மனிதனை சார்ந்த இடமே அல்லாமல் வேறொரு இடம் இல்லை. பாதாளம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களும் சிருஷ்டிப்புகளும் பிசாசும் தேவதூதர்களும் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் என்னத்தான் தேவனுக்கு எதிரான வேலைகளை பிசாசே செய்தாலும் அவர் அனுமதி இல்லாம அவன் என்ன செய்ய முடியாது, ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிங்கிற நிலையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய விருப்பம் இல்லாம பிசாசே ஒரு காரியத்தை செய்ய பயப்படுகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஸ்தோத்திரம் ஆள் கேட்க இல்லை என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு என்ன செய்ய முடியாது? தலையை நுழைக்க அதிகாரம் இல்லை. அவன் பயப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பிள்ளைகளோ பிசாசுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிசாசோ தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கெடுக்க முடியாதபடிக்கு, குறுக்கிட முடியாதபடிக்கு அவன் பயந்து கொண்டிருக்கிறான்.